நம்மளோட பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து பிரைம் மினிஸ்டர் கொஸ்டின் டைம்ல வந்து அவங்க வந்து நிறைய கேள்வி நம்மளோட சமூகம் பத்தி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்ன முக்கியம்னா நம்ம பார்க்கணும், முக்கியமான இது அவங்க வந்து காமிச்சிருக்காங்க நம்மகிட்ட. என்னன்னா நம்மளோட மடானியோட ஃப்ரேம் ஒர்க்ல கிரங்க மடானியில வந்து அவங்க வந்து எந்த சமுதாயமும் வந்து விட்டு கொடுக்கல. அவங்களுக்கு எல்லா சமுதாயத்தையும் வந்து அவங்க ஒன்னா பாக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் நம்ம வந்து போட்டிருக்கோம். டிவேட் இருக்கு, ப்ரோக்ராம் ஸ்டெம் இருக்கு, சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, நம்மளோட வீட்டோட இசிக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்மளோட ஏஐக்கு அதையும் வந்து ஒரு ஒரு ஒர்க்ல வந்து அவங்க வந்து நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம பார்க்கணும்னா நம்மளோட சமுதாயம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க மித்ரா மட்டும் தான் இருக்குது. அது வந்து ஒரு சரியான தப்பு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா குஸ்காப்ல வந்து எத்தனை ப்ரோக்ராம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ப்ரோக்ராம் பென் அமனா ஐக்கியா 100 மில்லியன், ப்ரோக்ராம் பீஃப் ஐ பேங்க் ரத்யா 100 மில்லியன், ப்ரோக்ராம் எஸ்எம்இ பேங்க், ப்ரோக்ராம் வணிகம் 50 மில்லியன், தக்குன் இப்ப வந்து 30 மில்லியன்ல இருந்து 100 மில்லியனுக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம். எஸ்எம்இ காப்ல இருந்து ஐபேக் ப்ரோக்ராம் வந்து 6 மில்லியன் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருது. ஆனா நம்ம வந்து மித்ரா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இன்னொன்னு மித்ராக்கும் வந்து நிறைய தமிழ் ஸ்கூலுக்கு வந்து நம்ம உதவி கொடுக்குறோம். ஆனா அந்த வகையில வந்து நம்மளோட பட்ஜெட்ல வந்து 1 பில்லியன் ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் பெருந்தொகை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 1 பில்லியன் பெருந்தொகை வந்து எஸ்டிகேசி மட்டும் இல்ல, செகோலா ஜெனிஸ்க்கு பங்சான் மட்டும் இல்ல, நம்மளோட தமிழ் ஸ்கூலுக்கும் அது சேர்த்து அவங்க வந்து அந்த 1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அந்த 1 பில்லியன் நம்ம பார்த்தோம்னா 400 ஸ்கூல் மேல 475 ஸ்கூல்ஸ் தப்பா இல்லைன்னா நம்ம வந்து ஒரு உதவி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். இன்னொன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த எஸ்ஆர்டி அதையும் வந்து நம்ம வந்து காசு கொடுத்துருக்கோம். இன்னொன்னு நம்ம வந்து அந்த நம்மளோட கமிட்டி போம்பாங்க வணித்தாங்க. அங்கேயும் வந்து 61,000 கிட்ட வந்து நம்மளோட தமிழ் சங்கம் வந்து அவங்க வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. கேபிகேடில இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது. கெசுமால இருந்து ஹெச்ஆர்டி காப்பில வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சோ இந்த நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த எல்லா திட்டங்களும் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருது. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து 40 மில்லியன் அவங்க வந்து கல்லூரி சார் கொடுத்துருக்காங்க அப்ரூவல். 4 ப்ரோக்ராம் அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து நம்மளோட பெருக்கம்போங்கன் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட அவாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து 5 மில்லியன் வந்து கல்லூரி சார் கொடுத்துருக்காங்க. இந்த 5 மில்லியன் வந்து கேபிகேடியும் வந்து உதவி செய்வாங்க. எப்படி வந்து நம்மளோட பணியாளர் சார் நம்ம கொடுக்க போறோம். ரெண்டாவது வந்து நம்மளோட மக்மால் ஐசிடி நம்மளோட தமிழ் ஸ்கூல்ல வந்து அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது இன்னும் 5 மில்லியன் அவங்களை வந்து கூட கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்மளோட கோயிலுக்கு அவங்களுக்கு வந்து சில இடம் வந்து அவங்க கட்டணும். எக்ஸாம்பிள் ஒரு டேவான் கட்டணும், என்னாச்சும் அவங்களுக்கு கட்டணும்னா அங்கிட்டு வந்து இன்னும் 20 மில்லியன் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. நாலாவது நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கு பக்கத்து நாடாளுக்கு வந்து எல்லாரும் D40 எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து சொந்த குவார்டர்ஸ்ல தங்கல, அவங்க வந்து சில பிரைவேட் கம்பெனியோட குவார்டர்ஸ்ல அவங்க தங்குறாங்க. அந்த குவார்டர்ஸோட சிச்சுவேஷன் வந்து அவ்வளவு சரியா இல்லை. அதனால வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 1000 ஒன் ஆஃப் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஐசியூ வந்து இந்த இனிஷியேட்டிவ் இந்த திட்டங்கள் வந்து அவங்க செய்வாங்க. 5ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து நம்ம வந்து 62.575 மில்லியன் நம்ம வந்து லூலூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 100 மில்லியன் இருந்து இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு, 30 மில்லியன் கிட்ட இருக்குது. அந்த 30 மில்லியன் வந்து ஜேபிஎம்ஓ மித்ரா வந்து ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பிஎம் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. அவங்களோட சடங்கான் அவங்களோட இனிஷியேட்டிவ் என்ன திட்டங்கள் அவங்க செய்ய போறாங்க பிரதமர் வந்து திருப்பி வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அடிஷனலா வந்து பிரதமர் வந்து 10 மில்லியன் அவங்க வந்து நம்மளோட பிஎன்கேஎஸ்க்கு சின்ன பிசினஸ்க்கு அவங்க 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க. அது வந்து பேங்க் சிம்பன நேஷனலும் அமனா இந்தியா கீழே இருக்கும். ஆனா இது வந்து தனியா ஒரு ஃபண்ட் உருவாக்கிட்டு அவங்க வந்து விளையாடுவாங்க.